நம் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் கூட 15வது அதிகாரத்தில் 28வது வசனத்தை நாம் ஒரு வாசிக்கலாம். ஸ்திரீயே, நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன பண்ண கடவுது? ஆக கடவுது. கர்த்தர் இந்த மாதம் நமக்கு சொல்லுகிறார், நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன பண்ண கடவுது? ஆக கடவுது. யுவர் விஷஸ் வில் பி கிராண்டட். ஆனால் நாம் விரும்புகிறபடி எல்லாமே ஆயிருமா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். மத்தேயு எழுதின புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 39வது வசனத்தை போட்டிங்கன்னா அதில் எழுதியிருக்கு. அப்படியா கூட, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அந்த வார்த்தையை நான் வலியுறுத்துறேன். ஆக கடவுது. ஏன் சித்தம் இல்ல, உம்முடைய சித்தத்தின்படி. இயேசு கிறிஸ்து கூட உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்ன பண்ணினாரு? கீழே போட்டிருக்கு பாருங்க, ஜெபம் பண்ணினார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னா நீ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தேவ சமூகத்தில் இயேசு போய் ஜெபித்தது போல ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய சித்தம்னு ஒன்று இருக்கு, தேவ சித்தம்னு ஒன்று இருக்கு, அதன்படி எனக்கு என்ன பண்ண கடவுது? ஆக கடவுது. அப்ப உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு என்ன பண்ணினார்? அவரு ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் இந்த 4வது மாதத்துல ஜெபிக்கிறவர்களுக்கு கத்த சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் வேதத்தின்படி 3 காரியங்கள் ஆக கடவுதுன்றாரு. அதை தான் நம்ம தியானிக்க வந்திருக்கிறோம் இன்னைக்கு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. முதலாவது, அந்த எரேமியா எழுதின புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் நீங்கள் 5வது வசனத்தை போட்டீங்கன்னு சொன்னால் அதில் எழுதியிருக்கிறார் ஆண்டவர், இன்றைய தினம் இருக்கிறபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களுக்கு இட்ட ஆணையை நான் திடப்படுத்தும்படி இப்படி ஆகும் என்றார். அதற்கு நான் பிரதியுத்தரமாக அப்படியே. பார்த்தீங்களா? அது எரேமியா 1ல் நீங்கள் வாசிங்கன்னா எரேமியாவுக்கு இந்த வார்த்தை உண்டாகின்னு போட்டிருக்கும். அப்போ கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. கர்த்தர் இட்ட ஆணையின்படி ஆக கடவுது போட்டிருக்கு கீழே. ஆக கடவுது கர்த்தாவே என்றேன்னு ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபு, அந்த பாருங்க அப்பாவுக்கு, நீங்க வாசிக்கலாம் மகனுக்கு, பேர பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு, கர்த்தர் கொடுத்த ஆணை. நீங்க இந்த ஆணைன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? இப்போ நம்முடைய வாழ்கிற உலகத்தில் நம்ம ஒவ்வொரு தேசத்துலையும் நீங்க பார்க்கலாம், ஜிஓன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஆர்டர். அதுக்கு பேர் என்னங்க? கவர்மெண்ட் ஆர்டர். அது எல்லாரும் இல்லை. கவர்மெண்ட் ஆர்டரை நம்ம எல்லாருமே பிறப்பித்தர முடியாது. அதை இந்த தேசத்தில் மேலானவர்கள் மாத்திரமே அந்த அதிகாரத்தை என்ன பண்ண முடியும்? பிறப்பிக்க முடியும். அதே போல இங்கே பாருங்க, ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, என்னிலும் பெரியவர் ஒருத்தரும் இல்லை, அதனால என் பேர்ல நான் என்னட்டேன். அப்ப வானத்தையும் பூமியும் படைத்தவர் யாரு? யாருங்க? தேவன் தான். அவர் ஆணையிடுறாரு. அவர் இட்ட ஆணையின்படி என்ன பண்ண கடவுதுங்க. அதனால தான் ஜீவோன்னு சொல்றோம், கவர்மெண்ட் ஆர்டர். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆர்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா காட்ஸ் ஆர்டர். அல்லேலூயா. அதுவும் ஜீவோ தான், காட்ஸ் ஆர்டர். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இட்ட ஆணையின்படி என்ன பண்ண கடவுதுங்க? ஆக கடவுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்ன கர்த்தர் இட்ட ஆணை? ஆதியாகமம் 22:18 வாசிங்க. கர்த்தர் இட்ட ஆணை என்ன சொல்லுது? 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்கும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் என்ன பண்றாரு? அதனால தான் அவர் பேரில் ஆணையிட்டாராம். அவரை விட பெரியவர் யாருமே இல்லையா. அப்ப யார், எந்த குடும்பம் கீழ்ப்படிதோ, எந்த தனிப்பட்ட மனிதன் ஒருத்தன் கீழ்ப்படுகிறானோ, அந்த ஆதி பிதா கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்தபடினால் என் சொல்லுக்கு, என் வார்த்தைக்கு, இந்த வசனத்துக்கு, இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனத்துக்கும் யார் கீழ்ப்படுகிறீங்களோ ஆணையிட்டபடியே நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. நீங்க வாசித்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுகிறது. அங்க நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணைய, அப்பாவுக்கு சொன்ன ஆணைய பிள்ளைக்கு என்ன பண்றாரு? பிள்ளைக்கு எத்தனையோ வருஷம் கழிச்சு கர்த்தர் சொல்றாரு, நிறைவேற்றுவேன்னு. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்ம கூட சொல்றாரு, இந்த தேசத்துல நீ என்ன பண்ணு, நான் உன்னோட என்ன பண்ணி இருந்து. அப்ப கர்த்தர் நம்மோட கூட இருந்தா, அவர் சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படிந்தா, அவர் இட்ட ஆணை நம்ம மேல என்ன பண்ணுங்க, ஆக கடவது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இங்கே சொல்லுகிறார். நீங்க 12வது வசனத்தை இதுல வாசிங்கன்னு சொன்னா, ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். அதனால வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அந்த தேசத்துல என்ன பண்ணா, ஆண்டவர் சொன்னார், விதை என்பது வசனம். நீங்க இருக்கிற இடத்துல, அல்லது நீங்க வேலை செய்கிற இடத்துல, அல்லது ஊழியத்துல, உங்கள் பாருங்க தங்குற இடத்துல நீங்க இந்த வசனத்தை விதைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். விதையை தண்ணீரின் மீது தூவு, விளையச் செய்கிறவரோ தேவன். இப்போ ஈசாக்கு என்ன பண்றாருன்னு ஒரு துறவு வெட்டுறாரு. துறவு வெட்டா என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க அந்த தேசத்துல இவனுக்கும் அபிமெலேக்கு என்று சொல்லப்படுகிறவர்களுக்கும் பாருங்க என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, வாக்குவாதம் வருது. ஏன்னா இவன் தண்ணி தித்திப்பா இருக்குது, அவங்களுடைய வந்த இடத்துல அந்த தண்ணி என்ன வரல, வெட்டுற துறவு அவங்களுக்கு ஆசீர்வாதமா இல்லை. அதனால இவன் மேல அங்கே போட்டிருக்கு, அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க வந்தீர்கள், நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு என்ன பண்ணீங்க துரத்தி விட்டது. இப்ப ஈசாக்கு சொல்றாரு, அப்படியே 28வது வசனம் போடுங்க. எதனால ஆணையை பிறப்பித்தாங்களாம்? கர்த்தர் நிச்சயமாய் உம்மோட, அவங்க பாருங்க அவனுடைய பணத்தையோ அந்தஸ்தையோ படிப்பையோ அனுபவத்தையோ பார்க்கல, அவனோட யார் இருந்தான்னு பார்த்தாங்களாம். பாருங்க, கர்த்தரே அறியாத ஜனம் எதை பார்த்தாங்க, கர்த்தர் அவனோடு இருந்தார். தேவனை அறியாத ஜனம் பாருங்க, உம்மோடு கூட ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. அவனை பகைச்சாங்க, அவனுக்கு விரோதியா இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். இப்பொழுது என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வேத வசனம் சொல்லுது பாருங்க, 29வது வசனம் போடுப்பா. நீர் கர்த்தரால், யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீர் எனக்கு தீங்கு செய்யாதபடி உம்மோடு ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்திருக்கிறோம்ப்பா. உங்களோடு என்னோடு கர்த்தர் இருந்தா என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, சமாதான உடன்படிக்கை வரும். அல்லேலூயா. அந்த 31வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அதுலயே அதிகாலையில் எழுந்திருத்து ஒருவரோடு ஒருவர் ஆணையிட்டு கொண்டார்களாம். இப்ப பகைச்சவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோடு கூட என்ன பண்றாங்க, ஆணையிட்டு கொள்கிறாங்க. நீதிமொழிகள் 16:7 போட்டிருக்கு, ஒருடைய வழிகள் கர்த்தருக்கு அவன் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார். நம்முடைய தேவன், உங்க சத்துருக்கள் சமாதானமாகணும், உங்க பகைக்கிறவங்க, காட்டி கொடுக்கிறவங்க உங்களோடு கூட சமாதானமாகும்படி செய்யும்படியான ஒரு காரியத்தை தேவன் ஆணையிட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப முதலாவது அவர் இட்ட ஆணையின்படி ஆக கடவுள். எத்தனை பேர் விசுவாசிறீங்க? கர்த்தர் நமக்கு ஒரு ஆணையிட்டு இருக்கிறார், அந்த இட்ட ஆணையின்படி அந்த தேசத்துல ஆகும். 2வது கர்த்தர் சொல்லுகிறார், லூக்கா எழுதின புஸ்தகத்துல 1வது அதிகாரத்துல 38வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு என்னங்க அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். அப்ப 2வது சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். இதுக்கு முன்னால வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பின்னாலதான் ஏத்துக்கிட்டாங்கன்னு இந்த வசனம் 38ல சொல்லுது. ஆனா 29வது வசனத்தை போடுங்க. அதுல, அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி, இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று பாத்தீங்களா? வார்த்தையினால் என்ன உண்டாச்சு? முதல்ல எல்லாருக்கும் கலக்கம் தான் உண்டாகும். 1 யோவான் 1:1 வாசிக்கினா அந்த வார்த்தை என்ன வார்த்தை? வேதம் சொல்லுகிறது, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு
அதுதாங்க இந்த வார்த்தை. என்ன வார்த்தை தெரியுமா? சாதாரண வார்த்தை இல்லைங்க, இது ஜீவ வார்த்தை. அதுக்குள் ஜீவன் இருக்குது, அதுக்குள்ள உயிர் இருக்குது. இந்த வார்த்தைக்குள்ள உயிர் இருக்குது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ சிந்தித்து கொண்டிருக்கீங்க இந்த 4வது மாதத்துல. அந்த வார்த்தை நிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவராகிய தேவன் அந்த 1 யோவான் 1:1 வாசம் பாருங்க, ஆதி முதல் இருந்ததும். அதான் யோவான் 1:1 சொல்லுது. அப்படியே கூட ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை அதுவே தேவனாய் இருந்தது. 4வது வசனத்துல வாசிங்கன்னா அதுல போட்டிருக்கு பாருங்க, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள். உங்களுக்குள்ள ஒளியா ஒருத்தர் இருக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் உங்களுக்கு வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. அல்லேலூயா. நீ உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பேன்னாரு, நீ உலகத்துக்கு உப்பா இருப்பேன்னாரு. அவருக்குள் என்ன இருந்ததா? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு என்ன இருந்ததுங்க? ஒளியா இருந்தது. அந்த ஜீவ வார்த்தையை குறித்து தான் நாங்கள் அறிவிக்கிறோம். மத்தேயு எழுதின புத்தகத்துல 8வது அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிக்கினா அதுல ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் ஒரு வார்த்தை மாத்திரம். இங்க பாருங்க, வீட்டுக்கு நான் வரேன்னு இயேசு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் ஒரு 100க்கு அதிபதி. 100 பேர் அவருக்கு கீழே வேலை செய்யறாங்க. வாவென்றால் வருகிறான், போவென்றால் போகிறான். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு வரேன்னு சொன்ன உடனே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் என்ன இல்ல, பாத்திரவான் அல்ல. உடனே இயேசு அவரை பார்த்து சொன்னாரு, உன் விசுவாசம் பெருசு. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. 13வது வசனத்தை வாசிக்கினா அதுல போட்டிருக்கு பாருங்க. அப்படியே கூட பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே ஆக கடவுது. அந்த நாழிகையிலேயே அவன் வேலைக்காரன் ஆயிட்டான், சுவாஸ்தம் மாட்டான். அந்த வார்த்தையில் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் இருக்கிறது. நீங்க எத்தனை பேர் அந்த வார்த்தை ஜீவ வார்த்தைன்னு விசுவாசிக்கிறீங்க? ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. அப்ப அந்த 100க்கு அதிபதிக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில ஜீவன் இருந்ததுங்க. அது உடனே சுகம் பெற்றதுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்கிற வார்த்தை அப்படியே கூட வார்த்தையின்படியே ஆக கடவுது. கர்த்தர் இட்ட ஆணையின்படியே ஆக கடவுது. 2வது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. கடைசியா 3வது கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 9:29 வாசிங்க பாருங்க. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. 3வது கர்த்தர் சொல்றாரு, உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுது. நீ என்ன விசுவாசிக்கிற? உங்கள்கிட்டயே விட்டார் அந்த பொறுப்பை. ஆண்டவரே, நீ விசுவாசத்தை ஆக ஆண்டவரே அப்படி நம்ம சொல்ல உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. 2 குருடர்கள் இயேசுவிடத்தில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு உரத்த சத்தமா அவர் பின்னாலேயே போயிட்டு இருக்காங்க. பாருங்க, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு என்ன பண்ணும்? இறங்கும் இறங்கும் இறங்கும்னு நீ கூட ஓயாது கூப்பிட்ட. ஆண்டவர் 2023 கூப்பிட்ட ஆண்டவரே, 2024 3 மாசம் கூப்பிட்ட ஆண்டவரே. அந்த குருடர்கள் 2 பேரும் அப்படிதான் ஓயாத என்ன பண்ணாங்க தெரியுமா? கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. தாவீதின் குமாரனே. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, கூப்பிடுற சத்தத்தை கேட்டாரு. அவன் கண்களை போய் தொட்டு அவன் என்ன அடைஞ்சான் தெரியுமா? பார்வை. அவனை சொன்னாரு, உன் விசுவாசத்தின்படி நான் அவனை தொட்டுட்டேன், விசுவாசத்தின்படி என்ன பண்ண கடவுது? ஆக கடவுது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 12 வருடமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்படியே வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு உண்டானவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாலாம்? செலவழிச்சிட்டா. அப்பொழுது அந்த விசுவாசம் என்கிற ஒரு கேடகத்தை பிடித்து கொண்டு அவ வேகமா ஓடுறா, இயேசு எப்படியாவது தொற்றணும் அப்படின்னு சொல்லி. அந்த கூட்டத்தின் நடுவில் அவள் விசுவாசத்தின்படி போய் தொட்டா அந்த வல்லமை அந்த சரீரத்திலிருந்து புறப்பட்டது.
புறப்பட்ட உடனேயே அவள் சொஸ்தமானாள் என்று சொல்லி வாசிக்கிறோம் நாம். அதனால தான் கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னார், ஆண்டவராகிய தேவன், நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாக இருக்கிறேன்னு. அதனால தான் இந்த எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டுன்னு சொல்லி. அந்த சர்வாயுத வர்க்கம் விசுவாசம் என்னும் ஒரு கேடகம். விசுவாச தோங்குறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான், விசுவாசத்தை வர்த்திக்கம் பண்ணுகிறவர் அவர் தான். இவள் விசுவாசத்தோடு கடந்து போய் அந்த சரீரத்தை தொடும்போது அந்த வல்லமை புறப்பட்டு அவளுக்குள்ளே பாருங்க, ஆண்டவராகிய தேவன் அங்கே சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு. அதே நேரத்தில் அவள் வேதனை நீங்கி என்ன பண்ணான்னு கேட்டால் சுகம் பெற்றாள். இன்னைக்கு கூட அநேகர் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க, இதை கேட்டுக்கொண்டிருவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அநேக நாட்களாக நான் ஆலயத்துக்கு போய், அநேக நாட்களாக நான் பல ஊழியக்காரர்களை சந்தித்து, ஊழியங்களை நான் பார்த்து, ஒருவேளை வருத்தப்பட்டு நீங்கள் பலங்களை செலவழித்து வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசத்தின்படி கர்த்தர் உனக்கு ஆக கடவுதுன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த காரியங்கள் எப்பொழுது எனக்கு நடக்கும்னு காத்து கொண்டிருக்கிற உனக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு கர்த்தர் சொன்னார். அதனால தான் நம்ம இந்த பாடலை பாடுகிறோம். நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, வல்லவர் உனக்குள்ளே இருக்கிறார், அவர் அதிசயம் செய்வார், என்ன பண்ணதே கலங்காதேன்னு. அந்த பாடலை நம்ம இப்பொழுது பாடலாம். நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, நம்பிக்கை இல்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ, அதிசயம் செய்வார் கலங்காதே, அவர் அதிசயம் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். இன்னைக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லாத நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், உங்க விசுவாசம் உங்கள குறைவா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்புகிற இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த 4வது மாதம் நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன பண்ண கடவுதுங்க. என்ன விரும்புகிற, கர்த்தர் என்ன விரும்ப வைக்கிறார்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஜபம். இயேசு செய்த ஜபத்தை போல, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது. யாரெல்லாம் உட்காந்து ஜெபிக்கிறீங்களோ, கர்த்தர் இந்த 4வது மாதம் உங்களுக்கு சொல்லுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அல்லது இதை கேட்கிற உங்களுக்கு, கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு எனக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரிட்ட ஆணையின்படியே ஆக கடவுது. 2வது கர்த்தர் சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தையின்படி. அந்த வார்த்தையில் என்ன இருக்கு தெரியுமா? ஜீவன் இருக்கு. கர்த்தர் சொன்ன ஜீவ வார்த்தையின்படி உனக்கு என்ன பண்ண கடவுதுங்க, ஆக கடவுது. அதை தான் கர்த்தர் இன்னைக்கு விரும்புகிறார். 3வது, ஆண்டவராகிய தேவன் உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. ஆமென்.